ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நடித்த புலிப்பட வருமான வரி வழக்கு. ரூ. 1,00,00,000 அபதாரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பளித்த நீதிபதி. விஜய் இந்த வழக்குல எப்படி சிக்கினாரு? இனி இந்த வழக்கு அடுத்த கட்டமா எதை நோக்கி போக போகுது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு என்னன்னு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து நடந்துச்சு. அதுலதான் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. நீதிபதி என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கோர்ட்ல, வருமானத்துறையில இருந்து எங்கள்கிட்ட வந்து அபதாரமா ₹1,50,00,000 கேக்குறாங்க. ஆனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறாங்க. இது வந்து சட்டப்படி தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா? அதுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து எல்லாமே முடிவெடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான வரித்துறைய வந்து அவதாரம் வந்து போட்டது வந்து சரிதான். அவங்க எவ்வளவு ரூபாய் போட்டிருக்காங்களோ அதை நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க ₹1,50,00,000 போட்டிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா கெட்டிதான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கியிருக்குது. இந்த பிரச்சனை எப்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2015ல விஜய் அவர்கள் வந்து புலி படம் நடிச்சிருந்தாங்க. புலி படம் வந்து இன்னைக்கு இறங்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முந்தைய நாள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்றாங்க. விஜய் அண்ணா நடிக்கிறாங்க, புலி படம் கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கட் அவுட், பால் ஊத்தி இந்த மாதிரி எல்லாமே வந்து செலிப்ரேட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரியா? சரி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புலிப்படம் இறங்குதுன்னு நெனச்சுக்கோங்க. முந்தைய நாள் விஜய் அவர்களோட வீட்ல போய் வருமான வரித்துறை அவர்கள் வந்து கதவ தட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்ல வந்து அளவுக்கு அதிகமா வந்து பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல் போயிருக்குது. பட் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, வருமானத்துறை அவங்க வந்து விஜய் வந்து வீட்ல போய் சர்ச் பண்றாங்க. அதுல விஜய் அவர்களோட வீட்லயும், அவருடைய அலுவலகத்திலயுமே அவருக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன இடங்கள்லாம் உண்டோ அங்க போய் வந்து சர்ச் பண்றாங்க. இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து கேக்குறாங்க, இந்த புலி படத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? அப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் மொத்தம் 21,00,00,000 நான் வாங்கினேன். அதுல நீங்க எவ்வளவு ரூபாய் எப்படி எல்லாம் வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு, ₹16,00,00,000 நான் செக்கா வாங்கினேன். பட் அதுல உள்ள ₹5,00,00,000 நான் வந்து ரொக்கமா வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இத இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எதுக்கெல்லாம் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கும்போது ₹16,00,00,000க்கு அவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த கையில ₹5,00,00,000 ரொக்கமா வாங்குனாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க கணக்கு காட்டல. சரியா? இது மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்கம் டாக்ஸ் ரைட அவங்க வீட்ட வந்து ரொம்பவே சுத்தி வளைச்சு பார்க்குறாங்க. ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தல இதையும் போக ₹10,00,00,000 அவங்க கணக்குல காட்டாம அந்த பைசா இருந்திருக்குது. அதாவது பொதுவா சொல்லணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஒரு பொருட்களா இருக்கலாம், இல்லன்னா கொஞ்சம் பணமா இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்து கணக்கு காட்டாம மொத்தம் 15,00,00,000 வந்து கணக்குல வராம இருந்திருக்குது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்துறை அதிகாரிகள் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இப்படி ₹15,00,00,000 நீங்க வந்து கணக்குல காட்டல. இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டல. ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேள்வி மேல கேட்குறாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஆமா நான் காட்டல, ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து டீசென்ட்டா சொல்லியிருக்காரு. நானா வந்து உங்களுக்கு இந்த ₹15,00,00,000க்கு கெட்டுறதோட கொஞ்சம் பைசா கூட போட்டு டாக்ஸ நான் வந்து ஃபைன் போட்டு கெட்டிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து டாக்ஸையும் கெட்டிட்டாரு. கெட்டி முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இனி நமக்கு ரைடு வந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம டாக்ஸும் கெட்டியாச்சு. இனி நம்ம மேல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஃப்ரீய அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே தான் போனாரு. ஆனா திடீர்னு அதுல ஒரு திருப்பம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த வருமான வரி சர்ச் நடந்து 7 வருஷம் கழிச்சு 2022ல மறுபடியும் வருமானத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. பெனால்டி நோட்டீஸ் சரியா? அந்த பெனால்டி நோட்டீஸ்ல வந்து என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் விஜய் நீங்க வரிய கட்டினீங்க தான். ஆனா நீங்க வந்து முன் வந்து அத சொல்லல. சரியா? நாங்க வீட்டுக்கு வந்து அத பார்த்து, இவ்ளோ நீங்க கட்டலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு தான் நீங்க வந்து வரிய கட்டியிருக்கீங்க. அதனால வந்து நீங்க வந்து ₹15,00,00,000 மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க ஃபைன் ஆட்டு பெனால்டி நீங்க கட்டியே தீரணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பெனால்டி நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பெனால்டி நோட்டீஸ்ல வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா,
₹1,50,00,000 நீங்க கட்டி தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு விஜய் வந்து ஏத்துக்கல. சரியா? அவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு போடுறாரு. வழக்கு எப்படின்னா, நான் வந்து எங்க வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சு. அந்த ரைடுல வந்து எல்லாமே பார்த்தாங்க. கணக்குல வராத ரூபாய் இருந்துச்சு. ₹15,00,00,000 அதுக்கு நான் வந்து டாக்ஸ் கட்டிட்டேன். டாக்ஸ் கட்டி கரெக்ட்டா 7 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு 1 இயர், 2 இயர்ல வரலாம். பெனால்டி பைசா கேட்கலாம். ஆனா 7 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் வந்து எங்கள்ட்ட வந்து பெனால்டி பைசா ₹1,50,00,000 கேட்குறாங்க. அது கெட்டியே தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதுக்கு வந்து நீதிமன்றத்திலருந்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இப்போ ரூபா வந்து கெட்டான்டா, இத வந்து இடைக்கால தடை விதிப்போம்." அப்படிங்கிற மாரி தடை விதிச்சிருந்தாங்க. சரியா? இந்த வழக்கு அதுக்கப்புறம் நடந்துட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் இழுன்னு இழுத்துட்டு இருந்து பட் இன்னைக்கு ஒரு வழியா இந்த வழக்கோட தீர்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா? இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அபராதம் விதிச்சது வந்து சட்டப்படி சரிதான். காலக்கெடுவெல்லாம் சரியா தான் இருக்கு. அதனால விஜயோட மனுவ வந்து தள்ளுபடி செய்கிறோம். அதனால விஜய் அவங்க வந்து கிட்டத்தட்ட இதுக்கு அபதாரமாட்டு ₹1,50,00,000 கட்டி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலருந்து சொல்லிட்டாங்க. சரியா? இதுதான் அவங்களுடைய உத்தரவு. அதனால விஜய் அவர்கள் வந்து இத வந்து மேலும் மேல்முறையீடு பண்றதுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி பண்ணலாம். பட் விஜய் அவர்கள் வந்து இத பத்தி எதுவுமே சொல்லல. ஃபைன் கட்ட போறாரா? இல்லன்னா மேல்முறையீடு பண்ண போறாரா? அப்படிங்கிற மாதிரி இன்னும் தெளிவா தெரியல. நம்ம வந்து அது என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இந்த ₹1,50,00,000 கெட்றது நல்லது. ஏன்னா, இப்போ எலக்ஷன் வேற வந்துடுச்சு. ஆனா, இந்த ₹1,50,00,000 கட்டி முடிச்சுட்டாங்கன்னா, இது அது போக்குல வந்து சரி அப்படி வந்து போயிரும். ஏன்னா, விஜய் அண்ணாவ பொறுத்தவரைக்கும் வந்து ₹1,50,00,000 அவங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு படத்துக்கு ₹200,00,00,000 மேல தான் வாங்குனாங்க. லாஸ்ட்டா கூட ₹250,00,00,000 கூட அந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்க. மத்தபடி இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நெறைய ₹200,00,00,000 அந்த மாதிரி தான் 150,00,00,000 அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்குது. அதுல இதுல ₹1,50,00,000 அவங்களுக்கு வந்து ரொம்பவே பெருசா இருக்காது. பட் இப்படி நீதிமன்றத்துல வந்து சொன்னதுக்கு அப்புறவு, ஆனா விஜய் அண்ணா வந்து நான் இத கெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒழுங்கா சொல்லல. நான் எல்லாம் மேல்முறையீடு பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னும் தெளிவா சொல்லல. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க அந்த 1,50,00,000 கெட்டுறது ரொம்ப ஒரு பெட்டர் அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். ஏன்னா எலக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்ல. கிட்ட இன்னன்னா எலக்ஷன் வந்து நிக்கும். அந்த அளவுக்கு நாள் இருக்கு. ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்துக்காக வந்து வழக்கு விசாரணை வேற போயிட்டு இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலை விஜய் அண்ணாவோட இந்த வருமான வரி வழக்கு வரையும் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? விஜய் அண்ணா இந்த ₹1,50,00,000 கெட்டுறது நல்லதா? இல்லன்னா மறுபடியும் வேணா அத கெட்டாம மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நீங்க நெனைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.